श्रीशैलेशदया पात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमुद्यमामस्मदाचार्यपर्यन्तं वन्दे वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तजितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजशरणं शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तमया विभूतिः सर्वं सर्वं यदेयमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपते वन्दे रुकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरियुगलं प्रणमामि मूर्धना भूतं भूत सरस्य महदाह्वयभट्टनाद श्रीभक्ति श्रीभक्तिसेकरयुगीवाहान् भक्ताङ्गिरिरेणुपरकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्थेम बङ्गादिलीले विनदविविधबुधव्रातरक्षैकदीक्षे त्वदिशिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषी भक्तिरूप पाराचर्य वचस्सुधाम् उपनिषद्दुग्धाप्तिमद्योद्धृताम् संसाराग्निविदीपन व्यपगत प्राणात्मसञ्जीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्यागाद दूरस्थिताम् आनीतां निजाक्षरैः सुमरसः भौमा पिपन्दन्त्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृतिस्मृतिसूत्राणाम् अन्तर्गतम् असीसमत् வெற்றி இந்த முந்தின கிளாஸுடைய ஒரு இதை கண்டென்ஸ் ஃபார்ம் சொல்றேன்னு சொன்னாங்க. சொல்றீங்களா? நமஸ்காரம் சுவாமி, ட்ரை பண்றேன். சொல்லுங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம 2 அதிகரணங்கள் பார்த்தோம். ஒன்னு வந்து சப்தாதி பேதாதி கரணம், அதிகரணம் 106, பெயர்கள் வேறுபடுதல் களம். இன்னொன்னு வந்து விகல்பாதி கரணம், தனிப்படுதல் களம், அதிகரணம் 107. மேடம், பிரியமதா மேடம், நீங்க 107 சொல்ல முடியுமா? நான் 106 சொல்லிடுறேன். விகல்பாதி சொல்லிடுறேன், நீங்க 107 சொல்லிடுங்க. விகல்பாதி தான் 107. சரி, 106 நீங்க சொல்லிடுங்க, நான் 107 சொல்றேன். சரி, அப்ப 106 நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. சப்தாதி பேதாதி கரணம் சொல்லுங்க. ஓ, நானா? சரி, நான் சொல்லணுமா? ஆமா ஆமா, சாரி சரி. சப்தாதி பேதாதில வந்து இந்த வேள்விகளையும் உபாசனைகளையும் ஒப்பு நோக்கி சில அதிகரணத்துல, இப்ப இதுல அதிகரணத்துல சொல்லிட்டு வரோம். இதுல வந்து சப்தாதி பேதாதிகரணங்களை வந்து என்னன்னாக்க இந்த 32 வித்யைகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அந்த எதுக்காக? பிரம்மத்தை அடையறதுக்கு. அதுல என்னன்னாக்க உபாசனைகளும் மாறுபட்டு வேத பிரிவுகளுக்கு, ஒரே உபாசனை வேத பிரிவுகள் வந்து மாறுபட்டும் இருக்கு. ஒரே உபாசனை வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விதத்துல இருக்கிற மாதிரி வேதாந்தங்கள்ல வந்திருக்கு. இந்த இருப்பதால இதுல வந்து இது எல்லாத்தையும் ஒண்ணுன்னு கொள்ளத்தகுமா? அதாவது இப்ப வந்து ஒரு உபாசனை எடுத்து அதுல வந்து 2 வகைகள் சொல்லியிருந்தாக்க, ஆர் இந்த 32 உபாசனைகளும் இருக்கிறதுனால இந்த இலக்கு பிரம்மம் ஒண்ணுங்கிறதுனால அதை ஒன்னா எல்லாத்தையும் ஒன்னா சொல்ல முடியுமா, அல்லது வெவ்வேறா என்று இங்க வந்து ஆராய்கிறோம். அதுல வந்து என்னன்னாக்க அவங்க வந்து ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியா எல்லாத்தையும் வந்து எல்லாமே வந்து ஒண்ணுன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, வேதாந்த வாக்கியங்கள் வந்து எதையும் வந்து அறுதிட்டு இப்படிதான் செய்யணும்னு சொல்றது இல்ல, ஓப்பன் எண்டட்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் காட்டுறது. இது வந்து நீங்க இந்த மாதிரி சொன்னா இந்த மாதிரி வரும், என்ன பண்ணணுமோ அதை வந்து உபாசனுக்கு வந்து விட்டு விடுறது, அந்த மாதிரி இருக்கிறது வேதாந்த வாக்கியங்கள். அதனால இவை வந்து தனித்தனின்னு சொல்ல முடியாது, இவத்தை வந்து ஒண்ணுன்னு தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்றது அது ஒரு ஆர்குமெண்ட். ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்னன்னாக்க, இலக்கு வந்து ஒன்னே ஒண்ணு, எல்லா இலக்கு வந்து பிரம்மத்தை அடையறதுனாலதான் இலக்குன்னு சொல்றதுனால, அதனால இதில் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. இதுக்கு வந்து மறுக்கருத்து இது என்னன்னாக்க, இப்ப வந்து வேள்வியோட மீமாம்சைகள் சொல்ற மாதிரி வேள்விகள்ல வந்து சில சமயம் மந்திரங்களோட எண்ணிக்கை, அப்புறம் வந்து சில வேள்விக்கு சில சமித்துகள் தான் தரணும்,
அப்புறம் வந்து இது செய்யக்கூடிய இடம் எங்க செய்யறோம் அதை பற்றி இதனால வந்து பெயர் எதனால எதுக்கு பண்றோம் இந்த இதனால வேள்வி வந்து மாறுபடும். சிலதுல 108 தடவை சொல்றது, 1008 தடவை பண்றது, சிலதுக்கு அரச மரத்தை சமைத்து கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து மாறுபடும். அதே போல பிரம்ம வித்தையிலையும் வந்து அதில் கொள்ளப்படும் பிரம்மம் வந்து பிரம்மத்தோட பண்பு, அத வந்து எப்படி வந்து ஒரு உபாசகன் வந்து கொள்கிறான், அவனோட இது பண்பு, உருவம் இருக்கிறது, உருவம் இல்லை, அவனோட சில வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின இவரா பாக்குறோம், இல்லைன்னா அவருடைய குணங்களை வந்து கொள்றோம், இல்லைன்னா அவன் வந்து நம்ம ஆத்மா ஆனந்தத்தை கொடுக்கறான்னு அந்த மாதிரி இலக்குகள் இது மாறுபடுவதால இது மாறுபடுவதில்லை. இவை வந்து இவையெல்லாம் தனித்தனியானவைகள். விதைகள் இது பண்ணாலும் இதுவும் தனித்தனியானவைதான். எனக்கு வேதாந்த வித்தைகள் வந்து எதையும் அறுதிட்டு சொல்லவும் முடியாது. அந்த ஓம்காரத்தை வந்து உத்கீதத்தை வந்து ஓம்ங்கிறதுல சொல்லணும்னு ஒரு குறிப்பா தெளிவாதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தெளிவா அது சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த ஒரேடியா அதை வந்து ஓப்பன் எண்டட் என்றோ அல்லது வந்து அது வந்து சும்மா ஒரு குறிப்பு கொடுத்துட்டு போகிறதோ என்று சொல்ல முடியாது. அதை வந்து அந்த விதியில போறவங்க வந்து பிரம்மத்தை வந்து அடைகிறான். இன்னொரு இடத்துல வந்து அதுவே என்ன சொல்கிறது என்றால், அந்த ஓம்காரத்தை வந்து சொல்கிறவன் வந்து பிரம்மத்தை அடைகிறான், பிரம்மத்தை அடைய வேறு வழி இல்லைங்கிறதையும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அதனால விதிகள்ங்கிறது வந்து நேரடியா அந்த மீமாம்சையில சொல்ற மாதிரி எப்படி இல்லாட்டியும் விதிகள் இருக்கிறது, அவை மறைமுகமாக நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுது. அதனால வித்தை வேறுபடுவதால் உபாசன முறைகளும் வேறுபடுகின்றன. ஆனா இலக்குமே அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். எப்படின்னாக்க இது இருக்கு இல்லையா, ஒரு பக்தி மார்க்கத்திலேயே கூட ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு மாதிரியாக பிரம்மத்தை நினைச்சிருக்காங்க. எப்படி பல ஆறுகள் சேர்ந்து ஒரு நதியை அடைஞ்சு ஒரு இலக்கை இது பண்ற மாதிரி பண்புகளையோ அல்லது ஒரு உருவகத்தையோ உருவம் உள்ளையோ உருவத்தையோ அல்லது வந்து அதனுடைய பண்புகளையோ அதன் குணங்களையோ எதையோ எந்த வழியில வழிபட்டாலும் அவர் வந்து பிரம்மத்தை வந்து நிச்சயமா அடைகிறான். அதுல வந்து முதலாழ்வார்கள், அதுக்கு உதாரணமா ஆழ்வார்கள்லயே விட நிறைய வித்தியாசம் இருக்கு. முதலாழ்வார்கள் வந்து பரத்துவத்துல இது பண்ணார்கள். அந்தராத்மாவை வந்து திருமழை செய்கிறான்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து குலசேகர பெருமாள் ராமனை தவிர வேற யாரையும் அதுலயே இருக்கார், பெரும்பாலும் அதுலயே இருந்தாரு. நம்மாழ்வாரும் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணனையே ஒன்றி இருந்தார்கள். அதை வந்து நாரதர் வந்து அர்ச்சாவதாரத்துல அவர் வந்து நாரதர் வந்து ஒரு நாதோபாசனத்துல ஒரு நாம இதுல இருந்திருக்காரு. திருமங்கை ஆழ்வார் முழுக்க முழுக்க அர்ச்சாவதத்திலேயே இருந்திருக்கார். அதனால இவைகள் வந்து வேறுபாடு உடையவள், ஆனால் வந்து இலக்கு மட்டும் ஒன்றா இருக்கு. அதனால இவையெல்லாம் ஒண்ணுன்னு கொள்ள முடியாது அப்படிங்கறத வந்து ராமானுஜர் வந்து இந்த வந்து தெளிவுபடுத்துகிறார். இந்த சூத்திரம் என்னன்னாக்க, நானா சப்தாதி பேதாத், பெயர்கள் மாறுபடுவதால் வித்தைகள் வேறு வேறானவையே. அதை வந்து இந்த மாதிரி மீமாம்சையோட ஒப்பிட்டு வேறு வேறானவைங்கிறது ராமானுஜர் இந்த இடத்துல காட்டுகின்றார். அதுதான் வந்து இந்த களத்தோடது எனக்கு புரிஞ்சது சுவாமி. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளாட்டை ஒரு பாயிண்ட் அடையிறதுக்கு so many ways. நம்ம நோக்கம் வந்து ஒன்றா இருக்கு. மீமாம்சையில நோக்கம் வேறையா இருக்கு. மழை வேணும்னாக்க ஒரு யாகம், பணம் வேணும்னாக்க ஒரு யாகம், இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக யாகம் சொல்லியிருக்கு. இங்கே அப்படி இல்லை. நீ எந்த யாகம் பண்ணாலும் சரி அதுக்கு தான் பொருள் வச்சுக்கணும். யாகம் பண்ணுறது பண்ண மாட்டோம், யாகம் பண்ணாக்க அந்த மாதிரி இருக்குச்சு. நீ எப்படி பண்ண என்ன அது வந்து அவனுக்கு தான் போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம திருவாராதனம் பண்ணுறோம் வீட்டில்,
ஒருத்தர் ஒவ்வொரு ரூபா திருவாரம் பண்ணுறான். சில பேருக்கு உட்காந்து 2 மணி நேரம் நான் அழகாக திருவாரம் வருஷத்துக்கு கொஞ்சம் திருவாரம் பண்ணுவா. சில பேருக்கு அதெல்லாம் முடியாது. ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு பெருமாண்டு ஒரு துளசியை போட்டுட்டு இது பண்ணுவா. 2 திருவாராதனம் தான், 2 நோக்கம் ஒன்று தான். ஆக இதனால இந்த வித்தியைகள் பலவாக இருந்தாலும், இன்னொன்று டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக தோன்றினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பூம வித்யான்னு இருக்கு, அரைப்பெரிய இதோட பெருசு அதோட பெருசு அதோட பெருசுன்னு வருது. அதே மாதிரி தகராகாசம் இதுக்குள்ள சென்று இதுக்குள்ள சென்று இதுக்குள்ள சென்று இருக்கு. இதுவும் பிரம்மத்தை தான் கொண்டு சேர்க்கும், அது தகராகாசமும் பிரம்மத்தை தான் கொண்டு சேர்க்கும். ஆக மொத்தம் வித்தியைகள் வேறையா இருந்தாலும், வித்தியைகள் அது வேறையா அனுஷ்டிச்சாலும் போய் சேர இலக்கு ஒண்ணுங்கிறதுனால இந்த பெயர்களால அதனுடைய இலக்கு மாறுபடாது. அதனால ஆனா அந்த வித்தைகள் அதில் சொல்லப்பட்டபடி வேறதான், ஆனால் இலக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற. புரியுதா? புரியுதாமா? பெரியர் சாமி. ரைட், சொல்லுங்க வெற்றி. அடுத்து அதிகரணம் 107 விகல்பாதிகரணம். இதுல வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா வேள்விகளையும் உபாசனங்களையும் கம்பேர் பண்றாங்க. இப்ப வேள்வி வந்து ஒரு ஒரு உலகாயுத காரணமா இருந்தாலும் 2-3 தடவை அந்த வேள்வியை பண்ணி அந்த பலனை நான் உறுதிப்படுத்திக்க முடியும். அல்லது இப்போ கல்விக்காக நான் ஒரு வேள்வி பண்றேன் அப்படின்னா பல கடவுள்களுக்கு நான் பண்ணலாம். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு வேள்வி பண்றேன், அல்லது சரஸ்வதிக்கு ஒரு வேள்வி பண்றேன், இல்ல சாய்பாபான்னு சொல்றாங்களா அதுக்கு ஒரு வேள்வி, இப்படி பல வேள்விகள் பண்ணி நான் என்னுடைய பலனை உறுதிப்படுத்திக்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்க வந்து வித்தியைகள்ல வந்து பல வித்தியைகள் இருக்கு. பல வித்தியைகள் வந்து இலக்கு ஒன்னாதான் இருக்கு. அப்போ பல வித்தியைகள் பண்ணி நான் வந்து பல வித்தியைகள் பண்ணணுமா, வேள்விகளை மாதிரி பல வித்தியைகளை நானும் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பிரம்மத்தை இலக்கா கொண்ட உபாசகர் ஒன்றுக்கு மேற்பட்ட வித்தியைகளை கை கொள்ள வேண்டுமா, அதான் கேட்கறேன். ஒரு வித்தியை போதுமா, இல்ல இன்னும் பல வித்தியைகளை அவங்க செய்யணுமா? எப்படி வேள்விகள் பல வேள்விகள் செய்யறோமோ அது போல. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தாழ்ந்த இலக்குக்காக ஒரு பதவியோ பொன் பொருளோ அதுக்காக பண்ணும்போது நம்ம அப்படி ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக அல்லது உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நம்ம அப்படி செய்யறோம், திரும்ப திரும்ப செய்யறோம். அதனால வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் பண்றதுக்காக தான் அது மாதிரி பண்றது. ஆனால் முக்தி அப்படி பிரம்மத்தை அடையறதுக்காக ஒரு உபாசனை செய்யும் போது இங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு பர்டிகுலர் கடவுளை எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு பிரம்மத்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல நான் வந்து உறுதியா பற்றி நிக்கணும். அதுக்குதான் போன கிளாஸ் அவங்க பிரியம்பதா சொன்னாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு கதையை சொன்னாங்க. 10 கிணறுல ஒவ்வொரு கிணறுலயும் 10 அடி தோண்டிட்டு தண்ணி வரல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டா பண்றதுனால ஒரு வித்தியையே போரும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவதாக இந்த வித்தியில வந்து நான் செஞ்சதுனாலேயே அந்த வித்தியோட பலன் எனக்கு கிடைக்கிறது கிடையாது. அவனுடைய விருப்பம் வேணும், அந்த பரமாத்மனுடைய விருப்பம் வேணும். அப்போ நான் பல வித்தியை பண்ணிட்டதுனால அவன் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வித்தியிலேயே நான் முழுமையா இருந்தா அவனுக்கும் அதுல விருப்பம் இருந்தா அவனுக்கு முக்தியை கொடுக்க முடியும் இருக்கு. அப்ப பல வித்தியை நான் முயற்சி பண்றது என்னுடைய பிடிவாதத்தினாலேயோ என்னுடைய முயற்சினாலேயோ அடைஞ்சிட முடியுன்ற ஒரு தப்பான பார்வையை அது கொடுக்குது. அதனால அதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வித்தியை பண்ணும்போதே ஒருத்தருக்கு முக்தி கிடைச்சுன்னா அடுத்த வித்தியை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது இல்லாமலே போயிடுது. அப்பவும் அந்த பல வித்தியைகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சரியான புரிதல் உள்ளவனுக்கு ஒரு வித்தியே போறோம் அப்படின்ற மாதிரி ஆகுங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்க. ஐ வாஸ் டோல்ட், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. வாட்டிகன் இருக்கு. வாட்டிகன் வந்து நிறைய ரோட்ஸ் ரேடியெல்லாம் புறப்படுறது. நீங்க எந்த ரோட்ல போனாலும் யூ வில் ரீச் வாட்டிகன். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ரோட்ல போறேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போறேன்னு வச்சுக்கோங்க. அதில் போயிட்டு இருந்தால் தான் அடைய முடியும். அது இல்லாமல் அதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுலேருந்து ஒரு லேன் எடுத்து இன்னொரு பாதையில் போகிறேன் அப்படின்னாக்க இப்படி குறுக்கே போயிட்டு இருக்கிறது நான் அதை போய் ரீச் பண்ணவே மாட்டேன். அது இல்லாமல் இது என்னை நிச்சயமாக அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு டெஃபினட்டான மனசோட போயிருந்தேன்னாக்க தட் வில் டேக் யூ தேர். அது மட்டும் இல்லாமல் இந்த வேள்விகளில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் பணம் தருது வெஸ்டர்ட் பவர்ஸ் உள்ள அந்த தேவதைகள். அந்த தேவதைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவதைகளாம் ஒரே பொருளை தரத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சிவனுக்கு சம்பூன்னு பேர் உண்டு, சிவன் பேர் உண்டு. சம்பூன்னா செல்வம் தரவனுக்கு, சிவன் மங்களை செய்வன் பேர் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னாக்க அவரை வந்து இந்த செல்வம் தரத்துக்காக ஆராய்ச்சி பண்ணலாம். நம்ம வந்து இது பண்ணலாம், ஒரு பிரார்த்தனை பண்ணலாம்.
அதுக்காக இல்லை மங்களம் தருணத்தை பார்க்க முடியலாம். எது பண்ணினாலும் நம்ம இதான் நிறைவேறு. ஆனால் அதையே என்ன பண்ணுறோம்னாக்க அவரையே இப்படியே பண்ணி அதுக்கு மேலே எனக்கு மங்களம் தரணும், எனக்கு செல்வம் வேணும், அதுவும் வேணும் இப்படின்னு கேட்கலாம். அது பாசிபிள் அது. ஆனால் நமக்கு மோட்சம் வேணும்னாக்க அவனா பார்த்து கொடுத்தா தான் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னாக்க we should be qualified for his selection. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க ஏதோ ஒரு வழியில் போறிய ஃபோக்கஸ்டாக இரு, அந்த ரூட்டில் அதில் போயிட்டே இரு. ஸ்ட்ராங் ஃபெய்த் முக்கியமான பாயிண்ட்டு இதான், மகா விஸ்வாசம். இந்த ஸ்ட்ராங் ஃபெய்த்தோட அதை நோக்கி போயிட்டே இரு. யூ வில் ரீச் அட் லாஸ்ட். அதை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பண்ணிருந்தேனாக்க எதுவும் ரீச் பண்ண முடியாது. நான் கிராஜுவேட் ஆகணும்னு பார்க்குறேன். நான் என்ன முதல்ல மேத்ஸை சேர்ந்தேன், அது பார்த்தே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது காமர்ஸ் இருந்தேன். இப்படி பண்ணிட்டதுனாக்கா நெவர் கம்ப்ளீட் மை கிராஜுவேட்ஷிப். இப்படி போயிட்டு இருக்கும். அதனால இதில் என்ன பண்ணால் இந்த கான்சன்ட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். இதையும் யாகத்தையும் அதை ஒப்பு நோக்க முடியாது அப்படிங்கிறத இது ஒரு தத்துவம். ரைட். போமா அப்புறம் இன்னைக்கு போலாமா? இது புரிஞ்சுதா? ஏதாவது வேற ஏதாவது டவுட் உண்டா? இல்லை யாருக்காவது? ரைட்.